அன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசிகள். நாம் அமர்ந்திருக்கின்ற இடம் நேபாள தேசத்திலே அமைந்துள்ள தால் வாராகி சேத்திரம். பல யுகங்களாக அன்னை வாராகி இவ்விடத்திலே வீற்றிருந்து ரிஷிமார்களுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் ஆசிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எந்த ஜென்மத்தில் எதை செய்த புண்ணியமோ இச்சேத்திரத்திற்கு வந்து அன்னை தரிசிப்பதற்காக வாராகி யாத்திரையாக எமது அனைத்து பக்தர்களோடு இங்கே வந்திருக்கின்றோம். அன்னை வாராகி என்கின்ற நாமத்தை பற்றியும் அவருடைய பராக்கிரமத்தை பற்றியும் பல இடத்திலே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அவள் ஆதிசக்தி ஆவாள். உலகம் முழுவதும் அவள் வீற்றிருக்கின்றாள். அவள் ஏதோ கோஷ்ட தெய்வமோ சப்த மாதிரிகளில் மட்டுமே ஒருத்தி என்பது அல்ல. அவள் ஒரு ஆதிசக்தியாக, இப்பிரபஞ்சத்தை காக்கின்ற சக்தியாக, இந்த யுக காலத்திலே அவளே யுக தெய்வமாக இருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றாள் என்று இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக நேபாள தேசத்திலே நீங்கள் எங்கு சென்று பார்த்தாலும், எந்த மூலை முடுக்கெல்லாம் சென்றாலும் அன்னையினுடைய வாராகியினுடைய ஆலயம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இவ்விடத்திலே ஒரு பதிவு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ஏதோ வாராகி என்கின்ற தெய்வம் கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் மக்களால் வழிபடுகிறது என்பதை போலவும், ஏதோ அவள் ஒரு ட்ரெண்டிங் தெய்வம் என்பதை போலவும் நிறைய பேர் தங்களுடைய வாய்ச்சாலாக்கால் அன்னையை பற்றி விமர்சிப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு சான்று, இந்த இடம் ஒரு சாட்சி. வந்து பாருங்கள் இவ்விடத்தை. அன்னை எவ்வளவு அழகாக பராக்கிரமாக வீற்றிருக்கிறார் என்பதை. இந்த இயற்கை ஏழை பார்த்தீர்களேயானால் மனம் மிகவும் அமைதியடையும். இடப்புறத்திலே இமயமலையும், இமயமலை சுற்றி இருக்கின்ற மலைச்சாரல்களுக்கு இடையிலே ஏரிக்கரையின் நடுவிலே, ஏரியின் நடுவிலே அன்னை வாராகி வீட்கின்றார். அதனாலே இவளுடைய நாமம் தால் வாராகி என்று அழைக்கப்படுகிறது. தால் என்றால் ஏரி. ஏரிக்கு நடுவிலே இவள் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார். உலகத்தையே தனது மார்க்கத்தால் கட்டி இழுத்த மகானுக்கும் இவ்விடத்தில் தான் ஞானம் பிறந்தது என்று ஒரு சில வரலாறுகளும் சொல்லப்படுவதுண்டு. இப்படி எவ்வளவோ யுக புருஷர்கள் அனைவரும் தங்களுடைய கர்மத்தினை கழிப்பதற்காகவும், வீர பராக்கிரமத்தை பெறுவதற்காகவும், ஞான நிலையை அடைவதற்காகவும், பிறவா நிலையும் இரவா நிலையும் அடைவதற்காகவும் இவ்விடத்திலே வந்து தவம் இயற்றி அன்னையினுடைய அருள் பெற்று சென்றார்கள் என்று வரலாற்று உண்மைகள் சொல்கின்றன. அப்படி அனைத்து வாராகி பக்தர்களும், வாராகி பாசர்களும், வாராகி ஆராதிப்பவர்களும், வாராகி இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாக வணங்குபவர்களுக்கும் இந்த செய்தி ஒரு புதியதொரு செய்தியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ஏதோ உத்தரகோஷ மங்கையில் மட்டுமே இருக்கின்றார், ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் மட்டுமே வீற்றிருக்கின்றார், காசி சேத்திரத்திலே ஆதிவரையாக இருக்கின்றார் மட்டும் அறிந்திருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இது போன்று உலகம் முழுவதும் பல பல ஆலயங்களில் அவள் வீற்றிருக்கின்றார். நம்முடைய இந்த வாராகி யாத்திரையினுடைய நோக்கமே உலகத்தில் எங்கெல்லாம் அன்னை வாராகியினுடைய ஆலயம் இருக்கின்றதோ, இருந்ததோ அல்லது இருக்க போகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் யாத்திரையாக சென்று அன்னையை தரிசிப்பது மாத்திரமல்லாது அன்னையினுடைய உண்மை நிஜ வரலாற்றினையும் அன்னையினுடைய பராக்கிரமத்தையும் உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதற்கு அன்னை எமக்கு துணை இருப்பால். அன்னையின் நாமம் உலகம் எங்கும் ஒலிக்கச் செய்ய அன்னையே எம்முடன் இருந்து எம்மை வழிநடத்த அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றோம். இவ்விடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்னை தால் வாராகியினுடைய ஆசிகள் கிடைக்கப் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நமோ வாராகி.